தமிழ் வேதத்திலே விசாரித்து, ஆங்கில வேதத்திலே God will visit you. இந்த வார்த்தை NIV-யிலும் மற்ற 3 மொழிபெயர்ப்புகளும் வித்தியாசமாக இருக்கிறது. திரையிலே பாருங்கள். தமிழ் வேதத்திலே விசாரித்து, ஆங்கில வேதத்திலே I care for you, நான் உன்மேல் அக்கறை உள்ளவராய். இன்னொரு மொழிபெயர்ப்பில் I will surely visit you, நான் உன்னை சந்திப்பேன். அன்பானவர்களே, முதலாவதாக அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு தெய்வம். இந்த பூமியிலே விசாரிக்க யாரும் இல்லை. கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த முதியோர் இல்லத்தில் போய் பாருங்களேன். அன்பானவர்களே, படித்து வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்களை விசாரிக்காத பிள்ளைகள் ஏராளம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வயதான தாய் தகப்பனை எப்பொழுது கடைசியாய் நீ விசாரித்திருக்கிறாய்? அன்பானவர்களே, கேட்பாரற்றவர்களாய் இருக்கிற இந்த பூமியிலே கோடிக்கணக்கான மக்கள் ஏராளம். மருத்துவமனைகளை நீங்கள் போகும்போது தெரியும். அன்பானவர்களே, இந்த மருத்துவமனை ஊழியத்திலே சொல்லும் போது, ஒருவருக்கு ஜெபிக்கும் போது அடுத்தவர் சொல்லுகிறார், எனக்கும் ஜெபம் பண்ணுங்கள், எனக்கும் ஜெபம் பண்ணுங்கள். அவரிடத்தில் பேசும்போது, என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் நாதியற்றவனாய் இருக்கிறேன். இந்த உலகத்திலே மனிதன் பணத்திற்காக இயங்கவில்லை, அன்புக்காக இயங்குகிறான். இப்படிப்பட்ட எதிர்மறையான உலகத்திலே தேவன் சொல்கிறார், I will care for you, நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நான் உன்னை சந்திக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, இந்த நாளிலே அவர் தமது மந்தையை விசாரிக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விசாரித்து அடுத்த வார்த்தை, அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக அவர் நிறுத்துவாராம். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒருவேளை நீ உயர்ந்த நிலையில் இருக்கலாம், மிகப்பெரிய மெகா பாஸ்டராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு யுத்தம் உண்டு. அன்பானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருளான நேரங்கள், கடினமான நேரங்கள், வெறுமையான நேரங்கள், சலிப்பான நேரங்கள். யோபு 37:1 இப்படி சொல்கிறது, என் இதயம் தத்தளித்தது, தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. அன்பானவர்களே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே இருதயம் தத்தளிக்கிறது. எவ்வளோ பெரிய பலவானாய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், 1000 பிரசங்களை செய்தாலும், அன்பானவர்களே, மனித இயல்பு. பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது இருதயம் தத்தளிக்கிறது. அது மட்டுமல்ல, தன் இடத்தை விட்டு அது தெரிக்கிறது. அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு தேங்காய் சிதறுவது போல அது தெரிந்து விடுகிறது. இது வாழ்க்கையிலே கடந்து போன மக்களுக்கு மட்டுமே தெரியும், கேட்கும் போது புரியாது. நாளிலே